வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் இன்கம் டேக்ஸோட பேசிக் கான்செப்ட்ஸை பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் is a tax levied on the income earned by a person. So income tax நான் very simple. நம்ம ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணுற இன்கமில் டேக்ஸ் பிடிக்கிற பேர் தான் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரெவன்யூ சோர்ஸ் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரெவன்யூவாக இருக்குது. அப்புறம் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் இண்டியா அண்ட் பிகேம் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1/4/1962. இந்த இன்கம் டேக்ஸ் எந்த ஆக்ட் ஃபங்க்ஷன் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961. இந்த ஆக்ட் ஹோல் இந்தியாவுக்கும் அப்ளிகபிள் இன்க்ளூடிங் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர். அண்ட் இது 1st April 1962 எஃபெக்டிவாக இருக்குது. Next, features of income tax. Incidence and impact fall on the same person. ஒரு பர்சன் மேலே டேக்ஸ் கட்டாயமாக இருந்தது அதே பர்சன் தான் டேக்ஸ் கட்டணும், வேறு பர்சன் கட்டக்கூடாது. ஸோ ஒன்லி இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஃபால் ஆன் த சேம் பர்சன். ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர், தட் இஸ் ஹையர் டேக்ஸ் ஆர் லெவிட் ஆன் பர்சன் ஏர்னிங் ஹையர் இன்கம் அண்ட் வைஸ் வர்சா. ஸோ இன்கம் டேக்ஸ் இது ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர்னா ஹையர் இன்கம்க்கு ஹையர் டேக்ஸ், அதே மாதிரி லோயர் இன்கம்க்கு லோயர் டேக்ஸ், அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸஸ் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கம் டேக்ஸ் இஸ் யூஸ்டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி பை த கவர்மெண்ட். இந்த இன்கம் டேக்ஸ் எதுக்கு உதவுதுன்னா சொசைட்டியோட வெல்ஃபேருக்காக கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் மக்கள்கிட்டேருந்து இன்கம் டேக்ஸ் வாங்கிக்கிறாங்க. இன்கம் ஆஃப் தி ப்ரீவியஸ் year of a person is charged to a tax in the immediately following assessment year. அதாவது இப்போ அசஸ்மெண்ட் இயர் 2021 to 2022. ஆனால் இதோட ப்ரீவியஸ் இயர் 2022 2021. இந்த 2021 to 2022 இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறோன்னா அது இந்த வருஷத்தோட இன்கம் நம்ம பண்ண மாட்டோம். போன வருஷம் அதாவது 2022 to 2021 தான் அதோட இன்கம்மை தான் நம்ம டேக்ஸ் போடுறோம். ஸோ அதனால தான் அது பேர் இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இஸ் சார்ஜ் டு டேக்ஸ் இன் தி இமீடியட்லி ஃபாலோயிங் அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் AY. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 9 சொல்லியிருக்கு. அசஸ்மெண்ட் இயர் மீன்ஸ் த பீரியட் ஆஃப் 12 months கமென்சிங் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் எவ்ரி இயர். ஸோ அசஸ்மெண்ட் இயர் ஒரு 12 months பீரியட், அதாவது ஒரு வருஷம், விச் ஸ்டார்ட்ஸ் ஆன் 1st April ஆஃப் எவ்ரி இயர் அண்ட் எண்ட்ஸ் ஆன் 31st March ஆஃப் நெக்ஸ்ட் இயர். அப்புறமா இட் இஸ் த இயர் ஜஸ்ட் ஆஃப்டர் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் இன்கம் ஏர்ன்ட் இன் த ப்ரீவியஸ் இயர் இஸ் சார்ஜ் டு டேக்ஸ். இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயருக்கு அடுத்த வருஷம் தான் பேர் தான் அசஸ்மெண்ட் இயர். இந்த இயரில் தான் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயரோட இன்கமில் அசஸ்மெண்ட் இயரில் தான் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர், இதோட ஷார்ட் ஃபார்ம் PY. செக்ஷன் 3 சொல்லியிருக்கு. ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் த ஃபினான்ஷியல் இயர் இமீடியட்லி ப்ரிசீடிங் தி அசஸ்மெண்ட் இயர். ஸோ ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் தான் ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரோட இன்கம் தான் நாம் கால்குலேட் பண்ணி அதுக்குண்டான டேக்ஸ் போடுவோம். ஸோ அதை நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இயர், அதாவது அசஸ்மெண்ட் இயரில் தான் நாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கு. என்னன்னா இப்போ அசஸ்மெண்ட் இயர் என்ன 2021 to 2022 தான் அசஸ்மெண்ட் இயர். இது அஃப்கோர்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் April 1, 2021 to ends on March 31st, 2022. இதோட ப்ரீவியஸ் இயர் என்ன அஃப்கோர்ஸ் 2022 to 2021. அந்த 2021 இன்கம் தான் நம்ம டேக்ஸ் போட்டு கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் 2021 to 2022 தான் நாம் டேக்ஸை ஃபைல் பண்ணுவோம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த டேர்மோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அசஸ்ஸி. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 சொல்லியிருக்கு. அசஸ்ஸி மீன்ஸ் அ பர்சன் whom any tax or any other sum of money that is a penalty or interest is payable under this act. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்குன்னா, அசஸ்ஸி ஒரு பர்சன், அவன் அந்த அசஸ்ஸி ஒரு டேக்ஸோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ பெனால்ட்டியோ அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி கட்ட வேண்டியவங்க தான் பேர் தான் அசஸ்ஸி. செகண்ட் பாயிண்ட் எவ்ரி பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் whom any proceeding under this act has been taken for the assessment of his income or loss or the amount of refund due to him. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு வந்து என்ன அசஸின்னா அவங்க ஒரு அசஸி இஸ் அ பர்சன். அவங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் தர வேண்டிய கவர்மெண்ட் வந்து சில சமயம் ரீஃபண்ட் தரும் டேக்ஸ் படி. ஸோ அந்த பர்சனுக்கு தர வேண்டிய பேரும் அசஸி தான். அப்புறம் அ பர்சன் ஹூ இஸ் டீம் டு பி அன் அசஸி இன் டிஃபால்ட் அண்டர் எனி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட். ஒரு அசஸி வந்து அந்த ஒரு பர்சன் வந்து டேக்ஸ் பே பண்ணும். ஆனால் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்காங்க சில வருஷம் பியாண்ட் தி லாஸ்ட் டேட் கிவன் பை திஸ் ஆக்ட் அப்படின்னு அவங்க பே பண்ணலை அப்படின்னா அவங்க பேர் அசஸி இன் டிஃபால்ட். அவங்களும் ஒரு அசஸி தான். நெக்ஸ்ட் வந்து பர்சன். ஸோ நார்மலாக பர்சன்னா நமக்கு தோண வேண்டிய வந்து ஒரு பர்சன் இண்டிவிஜுவலாக தான், ஒரு ஆள் அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் இன்கம் டேக்ஸ் படி பார்த்தோம்னா பர்சன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 என்ன சொல்லியிருக்குன்னா இண்டிவிஜுவல், Hindu undivided family which is known as HUF, and company, firm, local authority, association of person AOP, and body of individuals BOI. இவங்க எல்லாருமே பர்சனாக தான் நினைப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பர்சன் தான். ஸோ இண்டிவிஜுவல்னால் என்ன, அஃப்கோர்ஸ் ஒரு ஆள், ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் அந்த மாதிரி. ஸோ ஹெச்யூஎஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலினா அந்த ஒரு குடும்பமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்களோ அவங்க பேர் தான் ஹெச்யூஎஃப். அண்ட் கம்பெனி இன்க்ளூட்ஸ் த டொமஸ்டிக் கம்பெனி அண்ட் ஃபாரின் கம்பெனி அண்ட் எனி அதர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் firm means partnership firm. So local authority means municipal corporation or any local authority, any institution which is formed by the government. So இது பேர் தான் local authority. So next வந்து association of person. Association of personனா எப்படி சொல்கிறதுனா ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஃபர்ம், ஒரு லோக்கல் அத்தாரிட்டி, இவங்க எல்லாருமே ஒரு ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அது பேர் தான் அசோசியேஷன் ஆஃப் பர்சன். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் முன்னாடி சொன்னல ஒரு பர்சன், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பேர் தான் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஓபி அண்ட் பிஓஐ. ஸோ ரெண்டுத்துக்கும் அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கும் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, அது என்ன பார்ப்போம். இன் கேஸ் ஆஃப் பிஓஐ ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ் கேன் பி த மெம்பர்ஸ். ஸோ இந்த பிஓஐயில் வந்து ஒரு குரூப் இண்டிவிஜுவல்ஸ் தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஆனால் ஏஓபினா எனி பர்சன் கேன் பி த மெம்பர்ஸ். அதாவது ஒரு கம்பெனி, ஒரு ஃபர்ம், இல்லை ஒரு பர்சன், ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, ஒரு கம்பெனி, ஃபர்ம் எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அது பேர் தான் ஏஓபி. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஏஓபி மெம்பர்ஸ் வாலண்டர்லி கெட் டுகெதர் வித் அ காமன் இன்ட்ரெஸ்ட். ஏஓபியில் ஒரே காமன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரே இன்டென்ஷன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், இதுக்கு தான் இதோட ஒரே அப்ஜெக்டிவ், அதுதான் ஏஓபி. ஆனால் பிஓஏக்கு வந்து சில சமயம் காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்காமலே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். Howrah Municipal Corporation. Howrah Municipal Corporation, of course, it's a government body. So it is a local authority. Next one, the Corporation Bank Limited. Even though the Corporation Bank Limited corporation பேர் வந்தா கூட bank is a organization, so it comes under company. Next வந்து Priya is a individual. Next வந்து Priya Enterprise Limited. So Enterprise Limited னு வந்தாலே of course it's a company. A joint family of Srimati Ram and their son Lava and Kush. So இவங்க எல்லாருமே ஒரு குடும்பம் சேர்ந்து ஒரு joint family business பண்ணுதுன்னா HUF, that is Hindu Undivided Family. X and Y who are legal heirs of Z. So it's a body of individuals. ஏன் body of individualsனா X is an individual and Y is also an individual. ரெண்டு பேருமே ஒரு குரூப். ஸோ அதனால் it's known as body of individuals. நெக்ஸ்ட் வந்து sole proprietorship business. It's an individual. ஏன்னா sole proprietorship businessனா ஒரே சிங்கிள் ஆளாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல். சொன்னால் ஏன்னா எந்த குரூப் இல்லை, ஒரு சாதாரண சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரே ஆளாக, ஸோ நோ அதர் மெம்பர்ஸ் இன் த பிஸ்னஸ், ஸோ இட் கம்ஸ் அண்டர் இண்டிவிஜுவல். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் அ firm. So these are the examples of types of persons according to Income Tax Act.
ஓகே, இப்போ வந்து நாம இன்கம் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24 இந்த செக்ஷனில் வந்து இன்கம் டேக்ஸ் படி பார்த்தோன்னா இன்கம் எதெல்லாம் இன்கமில் வரும், எதெல்லாம் இன்கமில் வராது, இன்கம்ல எப்படி வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணணும், அது பற்றி தான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து கேஷ் வர்சஸ் கைண்ட். கேஷ்னால் நம்ம ஈஸியாக வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணலாம். கேஷ் இன்க்ளூட்ஸ் தி கேஷ், இல்லாட்டி செக், இல்லை டிமாண்ட் டிராஃப்ட் எக்ஸெட்ரா. இதுக்கெலாம் நம்ம வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 5000 செக்கில் கொடுத்தாலும் நமக்கு 5000 ருபீஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கைண்டுனா திங்ஸாக நீங்கள் இன்கம் ரிசீவ் பண்ணுற ஒரு கிஃப்ட் மூலமாக, இல்லாட்டி நீங்கள் செஞ்ச சர்வீஸ்க்கு நீங்கள் விற்ற பொருளுக்கு கேஷ் இல்லாமல் நீங்கள் ஒரு திங்ஸாக இன்கமாக வாங்கிக்கிறீங்கன்னா அதெல்லாம் எப்படி வேல்யூ டிட்டர்மைன் பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அதோட ரூல்ஸ் படி நம்ம வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணணும். சப்போஸ் ஒரு ரூல்ஸும் இல்லை, அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரூல்ஸ் சில பொருளுக்கெலாம் ரூல்ஸ் போடலைன்னா அந்த பொருளோட மார்க்கெட் வேல்யூ வச்சு தான் நம்ம வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நோஷனல் இன்கம். ஆக்சுவலி நோஷனல் இன்கம்னா ஒரு இன்கம், பட் இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் இன்கம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஓனர் வந்து தன்னோட ஓன் லேண்ட்லே தன்னோட பிஸ்னஸ்க்காக வாடகைக்கு விடுறாங்க. ஸோ அது வந்து அந்த ஓனர் பர்சனல் இன்கம் படி பார்த்தோன்னா நாம் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு ரெண்ட்டாக கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்கம் இல்லையே, ஏன்னா ஓனர் தானே தான் பிஸ்னஸ்க்கு ஒரு தான் லேண்டே வாடகை கொடுக்குறாங்க, அது ஒரு இன்கம் இல்லை. ஸோ தட் இஸ் நோன் அஸ் நோஷனல் இன்கம். ஸோ நோஷனல் இன்கம்லாம் நாம் இன்கம் டேக்ஸ் படி பார்த்தோம்னா இன்கமாக எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட் இஸ் நாட் லயபிள் டு டேக்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட் இஸ் நாட் எக்ஸாம்டட் அன்லெஸ் அன்டில் த ஆக்ட் இஸ் கிவன். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்லாம் நான் டேக்ஸ் போட தேவையில்லை. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கு தான் நம்ம டேக்ஸ் உண்டு. ஸோ அதுக்கு எக்ஸம்ஷனே இல்லை, ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கு எக்ஸம்ஷனே இல்லை. ஸோ சில சமயம் அந்த டேக்ஸ் வந்து இல்லை சிலத்துக்குலாம் கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கு உண்டு, சிலத்துக்கு ரெவென்யூ ரெசிப்ட்டுக்கு இல்லை, சில ரூல்ஸ்லாம் எக்ஸம்ஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ ஆனால் ஜென்ரல் திங் இஸ் கேபிட்டல் ரெசிப்ட் இஸ் நாட் லயபிள் டு டேக்ஸ், பட் ரெவென்யூ ரெசிப்ட் இஸ் லயபிள் டு டேக்ஸ். It is not exempted. இன்கம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நெகட்டிவ் இன்கம். இன்கம்னாலே ப்ராஃபிட் மட்டும் இல்லை, லாஸும் உண்டு. ஸோ லாஸ் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் இன்கம். ஸோ லாஸ் கூட இன்கமில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மேயர் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் அன் இன்கம் அண்ட் ஸோ நோ டேக்ஸ். ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ்னால் நீங்கள் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஏதோ வேலை விஷயமா நீங்கள் வந்து அதுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அண்ட் லேட்டர் யூ வில் கலெக்ட் பை தி எம்ப்ளாயர். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இது வந்து ஒரு இன்கமாக இல்லை. ஸோ அது இன்கமாக இல்லைன்னா அஃப்கோர்ஸ் தேர் இஸ் நோ இன்கம் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து த ஆக்ட் டஸ் நாட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீகல் ஆர் இல்லீகல் இன்கம். இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஒரு நீ லீகலாக சம்பாதிச்சாலும் இல்லீகலாக சம்பாதிச்சாலும் அது ஒரு அவங்களுக்கு அது ஒரு பெரிய இட் இஸ் நாட் நோ டு தெம். ஸோ லீகலாக சம்பாதிச்சாலும் டேக்ஸ் உண்டு, இல்லீகலாக சம்பாதிச்சாலும் இன்கம் டேக்ஸ் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேம் இன்கம் cannot be taxed twice. ஒரே இன்கம் வந்து 2 தடவை டேக்ஸ் ஆகாது, ஒரு வாட்டி தான் டேக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து a contingent or anticipated income is not taxable. a contingent or anticipated incomeனா contingent income means ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும் இல்லை வராமலும் போகும், ஒரு டவுட்டாகவே இருக்குது. அந்த ஒரு ஈவெண்ட் நடந்தால் தான் ஒரு இன்கம் வரும், ஆனால் அந்த ஈவெண்ட் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, அதனால் இன்கம் வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. ஸோ அது ஒரு டவுட்டாகவே இருக்கும், நம்ம இன்கம் வருமா வராதுன்னு. ஸோ விச் இஸ் நாட் அட் ஆல் taxable. And pin money is money received by wife for her personal expenses and small savings made by woman from money received from her husband. pin moneyனா ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இல்லை ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து வாங்கிப்பாங்களே. நார்மலாக ஜென்ரலாக ஒரு வீட்டில் வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் ரன் பண்ணுறதுக்காக ஒரு ருபீஸ் வாங்கிப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிப்பாங்க. ஸோ அதை வந்து செலவு பண்ணிட்டு மீதிலாம் சேர்த்து வச்சு வர்றது பேர் தான் பின் மணி. ஸோ தட் இஸ் நாட் அ ரிசிப்ட் அஸ் பர் தி இன்கம் டேக்ஸ். So that is not an income. Pin money is not subject to the income. So which is also no tax. இதில் ஒரு நோட் இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் பின் மணி மூலம், அதாவது நீங்கள்
சேர்த்து வச்சு ஸ்பின் மணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர இன்கம் வந்து வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்கம். நீங்கள் சொல்லலாம் பின் மணியில் தானே நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எப்படி அது அது வந்து டேக்ஸில் அது வந்து இன்கமாக நான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோ யூ ஹவ் மேட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அவுட் ஆஃப் பின் மணி, பட் த இன்கம் ஆன் த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்கம் வந்து பின் மணியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர இன்கம் வந்து வில் பி ட்ரீட்டட் அஸ் இன்கம் விச் வில் பி சார்ஜ் டு டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் செக்ஷன் 14. ஸோ செக்ஷன் 14ல் வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பற்றி சொல்லுது. ஸோ ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் தேர் ஆர் 5 types ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சேலரிஸ்னால் இஸ் அ நார்மல் சேலரி விச் இஸ் earned by a employed person. So next one வந்து income from house property. House property includes the house as well as any building. அப்புறம் அதில் வாடகை பணம் தான் income from house property. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஒரு பிஸ்னஸ் மூலமாக இல்லை ஒரு ப்ரொஃபஷன் மூலமாக வர இன்கம் இல்லை வர ப்ராஃபிட், அது பேர் தான் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்னொன்று இருக்குது, பிஜிபிபி. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னால் நீங்கள் ஒரு அசட் விற்கிறீங்க, ஒரு லேண்ட் இல்லை ஒரு பில்டிங் ஆர் எனி ஃபர்னிச்சர் ஆர் எனி அதர் திங்ஸ், ஒரு கேபிட்டல் அசட்ஸ் வந்து நீங்கள் விற்கிறீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட் ப்ராஃபிட் வர பேர் தான் கேபிட்டல் கெயின்ஸ். அதில் இன்கம் சார்ஜ் பண்ணுறதெல்லாம் கேபிட்டல் கெயின்ஸில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து இந்த மேலே இருக்கிற நாலுமே வராமல் எதுலேயும் செட் ஆகலைன்னா மீதி இருக்கிறதுல வந்து இன்கம் த ரெசிடியூவல் ஹெட், தட் இஸ் அது பேர் தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அது மட்டும் இல்லை, சிலதெல்லாம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் bank savings or any gift or any other things etc. அதெல்லாம் கூட income from other sourcesல வரும். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். இன்கம் சார்ஜபிள் அண்டர் அ பர்டிகுலர் ஹெட் கேனாட் பி சார்ஜ் அந்த எனி அதர் ஹெட். ஒரு ஹெட்டில் வந்து இன்கம் சார்ஜபிள் ஆனால் இன்னொரு ஹெட்டில் வந்து சார்ஜபிள் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு இன்கம் சார்ஜ் ஆகுதுன்னா அது வந்து கண்டிப்பாக வேறு கேபிட்டல் கெயின்லையோ இல்லை சேலரிலையோ கண்டிப்பாக அந்த இன்கம் வந்து சார்ஜ் ஆகாது. த ஆக்ட் ஹேஸ் செல்ஃப் கண்டென்ட் ப்ரொவிஷன்ஸ் இன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஹெட் ஆஃப் இன்கம். ஒவ்வொரு ஹெட்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ரூல்ஸு உண்டு இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில். நெக்ஸ்ட் வந்து இஃப் எனி இன்கம் இஸ் சார்ஜ் அண்ட் த ராங் ஹெட் ஆஃப் இன்கம், த அசஸி மே லாஸ் தி பெனிஃபிட் ஆஃப் டிடக்ஷன் அவைலபிள் டு ஹிம் அண்டர் த கரெக்ட் ஹெட். இப்போ ஒரு இன்கம் வந்து தப்பான ஹெட்டில் கொடுத்துட்டோம், ஒரு ஹெட் ஆஃப் இன்கம் தப்பான ஹெட் ஆஃப் இன்கமில் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அசஸி வந்து அந்த பர்சன் வந்து உண்மையான டிடக்ஷன்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து கரெக்டான ஹெட்டாக கண்டுபிடிச்சி கரெக்டான ஹெட்டில் தான் இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணணும். ஸோ இதில் இந்த வீடியோவில் வந்து சில பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸை நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.